புதிய கட்சி யாரு? ஓபிஎஸ் அவர்கள் தொடங்க வாய்ப்புகள். அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறாரு? கட்சியாக வராதுங்க. அதுதான் தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு வச்சுட்டாரு. ஓகே, அதை வச்சு அப்படி ஆரம்பிக்கலாம். அந்த தொண்டர்கள் உரிமை வேணும்ல. இப்போ சப்போஸ் நாளைக்கு கட்சி முடக்கப்படுகிறது, ஜார்ஜேன்னு இருந்தது போல தேர்தல் ஆணையம் வந்து இந்த வழக்குகள் முடியும் வரை நீங்க வைங்கன்னு சொல்லியாச்சுன்னா அதிமுக உரிமை மீட்பு கழகம்ங்கிறது குழுவை வந்து கழகமாக காட்டலாம். இல்லைன்னா அதிமுக ஓபிஎஸ் அணி, அதிமுக எடப்பாடி அணின்னு வரணும். அப்போ அது வந்து அதிமுக அவர் வந்து இப்போ இடையில கூட அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணின்னு வந்தது. அதான் அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு வச்சிருக்காரு. சரி சரி, இப்போ வந்து கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கா? யார் கூட? டிவிகே கூட. அது காலம் பதில் சொல்லும். ஓகே, அது வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது. நடைமுறையை பொறுத்து அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிற முடிவை நாங்கள் தீர்மானம் போட்டே கொடுத்துட்டோம். அதில் நாங்கள் கருத்து சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அவங்க பதவியை. ப்ளஸ் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இது மாதிரி வந்து நாளைக்கு நீங்கள் டிவிகே வந்து ஜாயின் பண்ண போறீங்களாமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு நாள் காத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எத்தனை நாள்? ஒரு நாள் காத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு நாள் காத்திருங்க. ஏன்னா ஒரு பக்கம் மனவேதனை. ஓகே, ஒரு மூத்த தலைவர், புரட்சி தலைவர் காலத்திலேயே பயணித்தவர், அவர் வந்து அவரை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கி அவமானப்படுத்தும் செயல், துரோகிங்கிறது சொல்கிறது, இந்த வாடகை வாயினெல்லாம் வச்சு பேசுறது, சவுக்கு சங்கரு இவனெல்லாம் ஒரு கீழ்த்தரமான கூலிக்கு மாரடிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அவரை வந்து வசைப்பாட விடுவது, அதெல்லாம் ஒரு அநாகரிகமான செயல்.